தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது? ஆக்சுவலா பார்க்க போறோம். நீங்களும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய பெங்கல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை புதுச்சேரி அருகில் கரையை கடந்தது. புயல் புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது. இது கடலூருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திற்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் புயலாக நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து படிப்படியாக குறைந்து அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியில் நிலவக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையை பதிக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை. வட தமிழகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள். புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 2ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா
மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கேரளா கடலோர பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை வந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2வது வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகி அது புயலாக மாறி அதுக்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் பெண்கள் கதை முடிந்தாலும் மற்றொன்று புதிதாக கிளம்பியுள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் காற்று சுழற்சி உருவாகிறது. புயலாக மாறுமா என்பது குறித்து வரும் நாட்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஃபிங்கர் புயல் கரையை கடந்து இருந்தாலும் அதன் தாக்கம் காலை வரை தொடர வாய்ப்புள்ளது. அதாவது வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவிலும் கனமழை புரட்டி எடுக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரங்களில் விட்டு விட்டு பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காற்றின் வேகம் இனி இருக்காது. கனமழை மட்டுமே தொடர வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் 7 51 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி 7 49 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி 48 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் 10 கண்ணு 45 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் 43 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் 40 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 37 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நேமூர் 35 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தலா 32 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு 31 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கெடார், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலா 25 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கலவனூர்பேட்டை, கடலூர் மாவட்டம் கடலூர் தலா 23 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.